ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பிரபு டாக்கீஸின் இதயங்களுக்கு வணக்கம். ஸோ நாம் சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு சூப்பரான பைக் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அப்படி ஒரு சூப்பரான பைக் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு பெரிய ரைடு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு கனவை இன்னைக்கு நனவாக்கியிருக்கோம். ஸோ கொடைக்கானலுக்கு நாங்கள் போன இந்த ரைடு பற்றின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காலையில ஒரு 3:30 மணி அளவுல கோவை உக்கடம் பக்கத்துல இருக்க லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய பெட்ரோல் பங்க்ல தான் நாங்க எல்லாருமே அசம்பிள் ஆனோம். அசம்பிள் ஆயிட்டு ஒரு பைக்குமே உள்ள வந்துட்டே இருந்தாங்க. அண்ட் சமோசா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவுமே நாங்க ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம். மார்ஷல் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி முதல்ல அட்டெண்டன்ஸ் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு எந்த மாதிரி எல்லாம் சைன்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ரோட்ல போகணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்களுடைய பயணத்தை பிளாக் ஆஃப் பண்ணிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு முதல் பிரேக்கே பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் எம்டிஎஸ் பேக்ஸ்ல ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ ஒரு சின்ன பிரேக்குக்காக நாங்க இங்க நின்னோம். ஒரு சின்ன காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் யாரோட பேக் பேக்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் லூசன் ஆயிருக்கோ அதெல்லாத்தையும் டைட்டன் பண்ணிக்கிட்டு மீதி இருந்த ரைடிங் கியர்ஸும் போட்டுக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, நாங்க எப்படி ஃபீல் பண்றோம், ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டியில இருந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே எங்க கிட்ட கேட்டாங்க. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி உடுமலைப்பேட் போனோம். அங்க செம சூப்பரான ஒரு சன்ரைசிங் ஆன ஒரு சீனரிஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். சோ அங்க விண்ட் மில்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு. அங்க ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு செம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க ரீச் ஆனதுதான் பழனியில இருக்க ஒரு ஹோட்டலுக்கு தான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்காக நாங்க ஸ்டாப் பண்ணோம். சோ சும்மா இல்லைங்க, ஒரு 50 பைக் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல சாப்பிட வைக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. கௌரி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல தான், ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்க உள்ள போய் சாப்பிட ஆரம்பிச்சோம். சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மலை ஏறதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லாவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்களும் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இருக்கு, ஃபுட் எல்லாமே சூப்பராவே இருக்கு. அதுக்கப்புறமா நாங்க பிரேக் பண்ணது ஒரு கொஞ்சம் தூரம் மலை ஏறினதுக்கு அப்புறமா ஒரு டீ சாப்பிடறதுக்காக பிரேக் பண்ணோம். இங்கேயும் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பராவே வந்துருச்சு. அப்புறம் அப்படியே நாங்க கொடைக்கானல் லேக் ரீச் ஆனோம். அங்க ரீச் ஆயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். சோ இங்க லஞ்ச் சாப்பிடலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா டிராவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண அந்த பிரேக்ல இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். அடுத்தது நாங்க போனதுதான் குணா கேவ்ஸ். குணா கேவ்ஸ் உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிச்சது, லைட்டா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போனோம். உள்ள போலாம் அப்படின்னு பார்க்கும்போது செம்மையான கூட்டமா இருந்துச்சு. நாங்க வந்தது வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால செம்ம கூட்டம் இருந்துச்சு. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபீஸ்க்கு டிக்கெட் நீங்க எடுத்துட்டு உள்ள போலாம். நிறைய ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. குழந்தைங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. சோ மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு முன்னாடியே குணா படம் வந்ததுல இருந்தே குணா கேவ்ஸ் பயங்கர ஃபேமஸாவே இருக்கு. அண்ட் இப்ப மஞ்சுமேல் பாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான ஃபேமஸ் ஆகி சரியான கூட்டமா இருக்கு. சோ நீங்க ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா பைக் இல்ல கார் பார்க்கிங் பண்றதுக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கு. கொஞ்சம் பார்த்து பார்க் பண்ணிட்டு உள்ள வாங்க. டெஃபினட்டா உள்ள வந்தீங்க அப்படின்னா செம ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ நாங்க எல்லாருமே ஒரு குரூப்பா இந்த இடத்துக்கு போயிட்டு ஜாலியா கண்மணி அன்போட பாட்டுலாம் பாடிட்டு என்ஜாய் பண்ணோம். மேல ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு. சோ அந்த வியூ பாயிண்ட்டுமே நீங்க என்ஜாய் பண்ணலாம். இதுதான் அந்த சுபாஷே அப்படிங்கிற அந்த குணா கேவ்ஸ் உடைய முக்கியமான பகுதி. இதுதான் நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட். சோ நீங்க மேல வியூ பாயிண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நேச்சுரல் சீனரியை உங்களால பார்க்க முடியும். கம்ப்ளீட்டா பனிமூட்டத்தோட இருக்க ஒரு பெரிய பள்ளத்தாக்க நீங்க பார்க்கலாம். ரொம்ப சூப்பராவே இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாவும் அழகாவுமே இருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணலாம். முக்கியமா நீங்க ஒரு நேச்சர் லவர்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கப்புறமா நாங்க கூக்கல் வர வழியில பாத்தீங்கன்னா பழனி கோயிலுடைய வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப்
ஸ்டாப் பண்ணோம். சோ அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பழனி கோயில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ நாங்களும் இங்க வந்து ஸ்டாப் பண்ணோம். அழகான காத்து, பசுமையான இடம், சூப்பரா இருந்துச்சு. சோ எங்களுடைய ரைட்ல ஒரு சின்ன பிரேக் திரும்பி நாங்க எடுக்கிறதுக்காக இங்க வந்து ஸ்டாப் பண்ணோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எழில்மிகு அழகான பூம்பாறை கிராமத்தை வந்து நாங்க போய் விசிட் பண்ணோங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கே ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாங்கிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு அழகா இருந்துச்சு. ரொம்ப கம்மியான வீடுகள், பச்சை பசேல்னு பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நம்ம இன்ஸ்டால எல்லாம் நிறைய பார்த்திருப்போம் இல்லையா, அதை நேரா வந்து பார்க்கும்போது அவ்வளவு குதூகலமாவும் அவ்வளவு சந்தோஷமாவே இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த பூம்பாறைய டெஃபினட்டா வந்து நீங்க விசிட் பண்ணியே பார்க்கணும். இங்க வந்து பூண்டு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெருசு பெருசா நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். நீங்களும் மறக்காம வாங்குங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு நம்மளுடைய கூக்கலுக்கு கிளம்பிட்டோம். சோ கூக்கல்ல மிஸ்டி மவுண்டன்ஸ் அப்படிங்கிற ரெசார்ட்டை நோக்கி தான் எங்களுடைய பயணம் வந்து போச்சு. சோ நம்மளுடைய கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி எங்களுக்கு எப்படி எல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, என்னென்ன சைன்ஸ்ல நாங்க வந்து காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ நாங்க அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நாங்க போய்கிட்டே இருந்தோம். எந்த இடத்துலயுமே வந்துட்டு நாங்க பிரேக் பண்ணவே இல்லை. எல்லாருமே வந்துட்டு ஒரே லைனை வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட போய்கிட்டே இருந்தோம். ரொம்ப சூப்பரா அந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணோம். முக்கியமா பொதுமக்களுக்கோ இல்ல ஆப்போசிட்ல வர வண்டிங்களுக்கோ நாங்க எந்தவித இடைஞ்சலும் தரல அப்படிங்கறத நாங்க வந்து ஒரு பெருமையாவே வந்து நினைக்கிறோம். வண்டி ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்லோ பண்ணுங்கன்னு இந்த மாதிரி சைன்ஸ்ல வந்து நாங்க காமிச்சோம். சாயந்தரம் ஒரு 4 மணி அளவுல இந்த மிஸ்டி மவுண்டன்ஸ் அப்படிங்கிற ரெசார்ட்டுக்குள்ளார நாங்க வந்துட்டோம். இங்கதான் இன்னைக்கு வந்து ஸ்டே பண்ண போறோம். சோ மிஸ்டி மவுண்டன்ஸ் அப்படிங்கிற ரெசார்ட் வந்து கூக்கல் அப்படிங்கிற ஊருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அளவுல வந்து இந்த மிஸ்டி மவுண்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ரெசார்ட் வந்து அமைஞ்சிருக்கு. சோ நாங்க எங்களுடைய பைக்ஸ் எல்லாம் லைன் அப் பண்ணிட்டு பக்கத்துல கூக்கல் ஏரி இருக்கு, விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஜஸ்ட் ஒரு வாக்கபிள்ல தான் இருந்துச்சு. சாயந்தர டைம்ல அந்த சன் செட் அப்ப அந்த கதிர்வீச்சுகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரம்மியமா சூப்பரா இருந்துச்சுங்க அந்த லேக். அதுக்கப்புறம் நாங்க வந்து நைட் டின்னருக்காக எங்களுடைய ரெசார்ட்ல வந்து உட்கார்ந்துட்டோம். சோ டின்னருக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு பரோட்டா அண்ட் சப்பாத்தி எல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு சின்ன கேம்ப் ஃபயருமே வந்து என்ஜாய் பண்ணோம். சோ கேம்ப் ஃபயர் செம சூப்பரா ஃபன்னா போச்சு. அப்புறம் அப்படியே வந்து முடிச்சுட்டு எங்களுடைய டின்னரை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். டின்னர் நல்லாவே டேஸ்டாவே இருக்கு. எல்லாரும் ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து சாப்பிட்டு முடிச்சோம். ஸோ வியூவர்ஸ், நம்ம இப்போது டே 1 நம்மளுடைய கூக்கல் ட்ரிப் வந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். டே 1 கம்ப்ளீட்டட். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், செம்மையான ரைடு, நல்ல பிளேஸு, மிஸ்டி மவுண்டன்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே 2ல் பார்ப்போம். டே 2 ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சிட்டு பொங்கல், இட்லி இது எல்லாத்தையும் வந்து செம்ம சூப்பராகவே டேஸ்ட் பண்ணோம். அண்ட் சட்னி சாம்பார் கொடுத்துருந்தாங்க, வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம மிஸ்டி மவுண்டன்ஸ்ல இருந்து ப்ரொவைட் பண்ணாங்க. சூப்பராகவே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வண்டிங்கெல்லாம் தொடச்சிட்டு ஒரு கோல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ரைடை கண்டினியூ பண்றதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாம சூப்பரான ஒரு ஸ்டே வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரூம்ஸை வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஒரு டார்மிட்டரி ரூம். இங்க வந்து 6 பேர் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராகவே வந்து கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இவருக்கு இதான் வேலை. சோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெஃபினட்டா நீங்க இங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம ஜாலியாவே இருந்துச்சு. ஒரு பெரிய குரூப்பே வந்திருந்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இங்க அகாமடேட் பண்ற அளவுக்கு நிறைய வசதிகள் இருக்கு. உங்களுடைய ஆம்பியன்ஸ் இது எல்லாமே வந்து செம தூளாவே இருக்கு. நீங்க ஹாட் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு சூப்பராவே வந்திருக்கு. சோ நாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன பிரீஃபிங் செஷனுக்காக திரும்பி வந்து அசம்பிள் ஆனோம். ஸோ காலையில டைம் இந்த வெதர் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் கரெக்டா இந்த மிஸ்டி மவுண்டன்ஸ் வந்து ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் வந்து இருந்துச்சு. அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு பார்க்கும்போது செம தூளாவே வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி அவங்களுடைய டே 2க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் பிரீஃபிங் செஷன்ஸ்க்காக எங்களுக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாருமே வந்துட்டு கேம்ப் ஃபயர் முன்னாடி நாள் போட்டிருந்த அதே இடத்துல வந்துட்டு அசம்பிள் ஆகி இருந்தோம். டே 2க்கான பிளான் என்ன, நாங்க எங்க ரைடெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படிங்கறத வந்து கிளியரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நாங்க ரொம்ப நல்லா ரைட் பண்ணோம், இதே மாதிரியே கண்டினியூ பண்ணீங்க, சூப்பரா வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதாங்க. சோ பயங்கரமான மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் வந்து அவங்க கிட்ட இருக்கு, ரைடர்ஸ் கிட்ட. அது இல்லாம யாருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்டயும் போய் அவங்க ரீச் பண்ணி எப்படி இருக்கு, என்ன வேணும், எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. அந்த கேர் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நிறைய குடீஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. லைக் கீ செயின், ஸ்டிக்கர்ஸ், கேப் எல்லாமே வந்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து ஸ்பான்சர் பண்ணது வந்து ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுவுமே
இன்னுமே நம்ம வந்து ஹாப்பியா அந்த குடீஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எங்க போறோம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன பிரீஃபிங் கொடுத்தாங்க. அதை முடிச்ச உடனே நம்ம வந்து மனோனூர் ஏரிக்கு போனோம் நெக்ஸ்ட் ஸ்பாட்டா. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா வந்துட்டு உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு சின்ன என்ட்ரி டிக்கெட் வந்து வச்சிருக்காங்க. 30 rupees பக்கம் வந்து சார்ஜ் பண்றாங்க பெரியவங்களுக்கு, அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு 20 rupees மாதிரி சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் சண்டே போயிருந்தோம், அந்த அளவுக்கு வந்து ரஷ் கிடையாது, பட் இருந்தாலும் ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு. ஸோ சின்னதா ஒரு 200 to 300 meters வந்து வாக் பண்ணி அந்த ஏரியை வந்து ரீச் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வாக் பண்ணி போயிடலாம். அண்ட் உள்ள போனோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏரி இருக்கும். அண்ட் ஏரியை ஒட்டி பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும். நீங்க குழந்தைங்களோட வரீங்க அப்படின்னா ஜாலியா வந்துட்டு ஒரு பிக்னிக் மாதிரி வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜாலியா சாப்பிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குழந்தைங்கலாம் ஓடி ஆடி ஜாலியா வந்து விளையாடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இங்க வந்து ஜிப்லைனுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ லெஃப்ட் எண்ட்ல இருந்து அந்த ஏரி வழியா நீங்க வந்து ஜிப்லைன்ல வந்துட்டு அப்படியே போய் டிராவல் பண்ணலாம். ஸோ நீங்க இங்க பாக்குற மாதிரி நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து படகுல வந்து உங்களை கூப்பிட்டு போறாங்க. ஸோ நாங்க விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா இதுக்காக வந்து 500 rupees per person வந்து சார்ஜ் பண்றதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு லஞ்சுக்கு நாங்க வந்து பிரேக் பண்ணோம். ஆல்மோஸ்ட் கூக்கல்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு கொடைக்கானல் பக்கமா வந்து பிரேக் பண்ணோம். கொடைக்கானல் ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். வாங்க நம்மளுடைய ரைடர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 months பேக் ஊட்டி ஹெல்மெட் அவேர்னஸ் ரைட் ஆக்சுவலாக வந்து ஒரு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். சார் ஃபவுண்டர் எங்களோட மனோஜ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு. செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலாக, அன்எக்ஸ்பெக்டட். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 40 ஒரு 50 பேர் தான் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பட் ஆனால் எங்களுக்கு ரைட் கம்ப்ளீட் பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100+ ரைடர்ஸ் ஆக்சுவலாக இது பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 450 kilometer ரவுண்ட் ட்ரிப்பாக இது பண்ணியிருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் டு ஊட்டி வயா கூடலூர் மசனகுடி திருப்பி அகைன் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் வந்துட்டு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அது பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் சேனலில் கூட வந்து நியூஸ் பேப்பர் சேனல் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரைடு அதே மாதிரி தான் நான் பிளான் பண்ணோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 20 to 25 members தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25ன்றது லைக் ஒரு 30 above ஒரு 40+ வரைக்கும் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அகைன் வந்து அது வந்து ஒரு 50 members வந்து எல்லாருமே மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டு சான்ஸே இல்லை. எப்படி சொல்றது, ரைடு சூப்பராக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட் ஆக்சுவலாக மழை வர சொல்லி பயந்துட்டு இருந்தோம், பட் மழைலாம் எதுவுமே இல்லை, செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதோட பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் எல்லா ரைடர்ஸும் வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க ஆக்சுவலாக. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறது வந்து எல்லாமே வந்து வெல் கோஆப்ரேட்டட். எங்களோட மார்ஷல்ஸ் தான் வந்து நான் வந்து பிக் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. தேங்க்யூ. பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா வந்து எங்களுக்கு ஒரு லிமிட் இருந்துச்சு. நாங்க வந்து 50 பேர் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால 50 பேர் மட்டும் தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனால் வராதவங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த ரைடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டேட் வைஸா சொல்லணும் அப்படின்னா சாட்டர்டே மார்னிங் ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூவா நாங்க போயிட்டு இருந்தோம். போயிட்டு பாத்தீங்கன்னா 11 o'clock வந்து கொடைக்கானல் ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து கிளைமேட் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நவம்பர் அப்படிங்கிறதுனால கிளைமேட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நேராக வந்து நாங்கள் கூக்கல் போயிட்டோம். கூக்கல்ல போயிட்டு நாங்கள் ஸ்டே இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டே வந்து வேற லெவலில் இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் நாங்கள் கிளம்பி கூக்கலோட வியூ பாயிண்ட் ஒன்று நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு சின்ன லேக் எல்லாமே பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்களோட ரைடர்ஸ் தான். ரைடர்ஸ் வந்து நாங்கள் சொல்றதெல்லாம் வந்து கரெக்டாக கேட்டு அதே மாதிரியே பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ்னே சொல்லலாம். ஸோ அப்படிதான் வந்து போணுச்சு. அதே ஆனால் இந்த ரைடை விட இதுக்கு முன்னாடி ஒரு ரைடு நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதை வந்து அபிஷியல், அதாவது போலீஸ் அபிஷியலா வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது வந்து ஊட்டியில ஒரு 120+ இருக்கும் ரைடர்ஸ் வந்திருந்தாங்க. பைக் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 80 to 90 பைக்கர்ஸ் வந்திருந்தாங்க. பைக் மட்டுமே வந்து 90க்கு மேலேயே தான் இருக்கும். எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் அவேர்னஸ்க்காக கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி கிளப்ல இருந்து நாங்க பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து இதை விட வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரைடு பாத்தீங்க அப்படின்னா வராதவங்களுக்கு ஒரு மிஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நாங்க ஜாலியா இருந்தோம் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், நம்ம வந்து நம்மளுடைய கூகுள் ரைட் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. ஸோ த கிரெடிட் கோஸ் டு பைக்கர்ஸ் கம்யூனிட்டி. செம சூப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அந்த கேர் கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுத்ததாகட்டும், சூப்பரா வந்து கைட் பண்ணி நம்மளை வந்து கொண்டு போனாங்க. ஸோ இந்த சக்சஸ் ஜேர்னிக்கு வந்து அவங்களுமே ஒரு பெரிய காரணம். அண்ட் ரைடர்ஸ் நீங்க எல்லாருமே வந்து செம சூப்பரா வந்து கோஆபரேட் பண்ணீங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிச்சிருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டில இருந்து நம்ம பேட்ச் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு டோக்கன் ஆஃப் என்ட்ரன்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன்.
த ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இவங்க கூட நம்மளுடைய ஜர்னி இன்னும் நிறைய வந்து தொடரும். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம நிறைய போடுவோம் அப்படின்னா. ஸோ டன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் லவ் ப்ரோ. எல்லாருக்குமே சூப்பரா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ சோ மச். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் பிரபு வித் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி அண்ட் பைக் ரைடர்ஸ். பாருங்க ப்ரோ, எப்படி இருந்துச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு? எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத ப்ரோ, நான் சரி எண்டில் ஒரு ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஓய்ந்து விடாது இந்த அலை, சாய்ந்து விடாது இந்த சிலை.